அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோட்டரைஸ்டு எம்சிபி எங்கே யூஸ் பண்ணுறோம், அதை மோட்டரைஸ்டு எம்சிபிக்கு எப்படி கண்ட்ரோல் லாஜிக் டிசைன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை தான் தெளிவாக பார்க்க போகிறோம். மோட்டரைஸ்டு எம்சிபி எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம். அதாவது என்னென்னா, மோட்டரைஸ்டு எம்சிபி அப்படிங்கிறது நம்ம நார்மலாக ஒரு எம்சிபியை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவோம். அதோட நம்ம ஒரு மோட்டாரை வந்து மோட்டரைஸரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரிமோட் மூலியமாக, அதாவது என்னென்னா ஒரு பிஎல்சி சிஸ்டம் மூலியமாகவோ அல்லது ஒரு சம் டிஸ்டன்ஸ் மூலியமாக ஒரு ரிலேவை எனேபிள் பண்ணி அந்த எம்சிபியை வந்து ஆனும் பண்ண முடியும், ஆஃபும் பண்ண முடியும். இன்கேஸ் இந்த எம்சிபியோட நான் ஒரு ஜிஎஸ்எம் டிவைஸை கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் அந்த எம்சிபியை ஆன் பண்ண முடியும், ஆஃப் பண்ண முடியும். அந்த எம்சிபி ஆனில் இருக்கா, ஆஃபில் இருக்கா, ட்ரிப்பில் இருக்காங்கிற ஸ்டேட்டஸை என்னால் வந்து வியூ பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் வந்து மோட்டரைஸ்டு எம்சிபி. இந்த மோட்டரைஸ்டு எம்சிபிக்கு நம்ம பிஎல்சியோட எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதுலேருந்து என்னென்ன அவுட்புட்லாம் எடுக்கணும், அதுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலை தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் பயனுள்ளதாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து மோட்டரைஸ்டு, ஓகேங்களா? இது வந்து எம்சிபி, ஓகேங்களா? இது ரெண்டுத்தையுமே நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த மோட்டரைஸுக்கு என்னென்ன இன்புட்டெலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது ஏ அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணி அதில் 2 டெர்மினல் இருக்குது. ஒன்று வந்து பி அப்படிங்கிற டெர்மினலும், இன்னொன்று என் அப்படிங்கிற டெர்மினலும். இது பிஎன் அப்படிங்கிற டெர்மினல் வந்து 230 வோல்ட் ஆக்சிலரி சப்ளையாக, அதாவது கண்டினியூஸ் சப்ளையாக நம்ம அதுக்கு இன்புட்டாக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பி அப்படிங்கிற பிளாக்கில் வந்து 2 டெர்மினல் இருக்குது. ஒன்று வந்து Y1, இன்னொன்று Y2 அப்படிங்கிற டெர்மினல் இருக்குது. அந்த Y1 அப்படிங்கிற டெர்மினலுக்கு நம்ம எப்போ ஃபேஸ் சப்ளையை இன்புட்டாக கொடுக்குறோமோ அப்போ எனக்கு எம்சிபி வந்து ஆன் கண்டிஷனுக்கு போகும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, Y2க்கு இதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு Y2க்கு எப்போ ஃபேஸ் சப்ளையை இன்புட்டாக கொடுக்குறனோ அப்போ எனக்கு எம்சிபி ஆஃப் கண்டிஷனுக்கு வரும். ஓகேங்களா? இதை பல்ஸ் சிக்னலாக கொடுக்கணுமா, கண்டினியூஸ் சிக்னலாக கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், நமக்கு பல்ஸ் சிக்னலாக கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது, கண்டினியூஸ் சிக்னலாக கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இதை பல்ஸ் சிக்னலாக தான் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சி அப்படிங்கிற பிளாக்கில் மொத்தம் 3 டெர்மினல் இருக்குது. ஒன்று வந்து 11, 12, 14 அப்படின்னு சொல்லி 3 டெர்மினல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 டெர்மினலும் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டால், எம்சிபி ஆன் ஆணுச்சு அப்படின்னா 11 and 12 அப்படிங்கிறது என்சி கான்டாக்ட் NO கான்டாக்டாக கன்வெர்ட் ஆகும். 11 and 14 அப்படிங்கிற கான்டாக்ட் என்ன ஆகும், என்சி கான்டாக்டாக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? அதாவது என்னென்னா, எப்போ எம்சிபி ஆஃப் கண்டிஷனில் இருக்குதோ அப்போ 11 and 12 வந்து என்சியாக இருக்கும். எப்போ எம்சிபி ஆன் பண்ணுறனோ அப்போ எனக்கு 11 and 14ங்கிறது என்சியாக இருக்கும். ஓகேங்களா? இதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், இது வந்து வோல்ட் ஃப்ரீ கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து எந்த விதமான வோல்டேஜுமே வராது. ஜஸ்ட்டு எனக்கு ஒரு NO NC அப்படிங்கிற பாத்து மட்டும்தான் கிடைக்கும். அப்போ 11ங்கிறது எனக்கு காமன் டெர்மினல். அப்போ இதுலேருந்து நான் அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஒரு பிஎல்சி சிஸ்டத்துக்கு இன்புட்டாக கொடுக்குறேன் அப்படின்னா, எப்போ எம்சிபி ஆனில் இருக்குது, எப்போ எம்சிபி ஆஃபில் இருக்குங்கிற ஸ்டேட்டஸை என்னால் பிஎல்சி சிஸ்டம் மூலியமாக அனலைஸ் பண்ண முடியும். அதுபோல் பிஎல்சிக்கு மட்டும்தான் இன்புட்டாக கொடுக்கலாமா, இப்போ நான் பிஎல்சி யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கொஸ்டினாக ரைஸ் பண்ணுறோம். அப்போ இதில் எனக்கு ஒரு 230 வோல்ட் சப்ளையை, ஃபேஸ் சப்ளையை 11 டெர்மினலோட கனெக்ட் பண்ணிடுறேன். 12லேருந்து டெர்மினலோட அவுட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இண்டிகேஷன் லேம்புக்கு ஃபேஸ் இன்புட்டாக கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு 14லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இண்டிகேஷன் லேம்புக்கு ஃபேஸ் இன்புட்டாக கொடுக்குறேன். அப்போ 2 இண்டிகேஷன் லேம்ப் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அந்த 2 இண்டிகேஷன் லேம்பும் எப்போ எம்சிபி ஆன் பண்ணுறோம், எப்போ எம்சிபி ஆஃப் பண்ணுறோம் அப்படிங்கிறத க்ளோ பண்ணி காமிக்கும். எம்சிபி ஆனில் இருக்கும்போது ஒரு இண்டிகேஷனும், எம்சிபி ஆஃபில் இருக்கும்போது ஒரு இண்டிகேஷனும் க்ளோ ஆகும். நெக்ஸ்ட்டு டி அப்படிங்கிற பிளாக்கில் மொத்தம் 3 டெர்மினல் இருக்குது. 21, 22, 24னு சொல்லி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், எம்சிபி எப்போ ட்ரிப் ஆகுதோ அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும், NO கான்டாக்ட் NC கான்டாக்டாக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ எனக்கு இதே கான்செப்ட் தான். நான் ஆன் ஆஃபுக்கு என்ன கான்செப்ட் சொன்னனோ அதே கான்செப்டை ட்ரிப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எம்சிபி எப்போ ட்ரிப் ஆகுதோ, ஃபால்ட் கண்டிஷனில் ட்ரிப் ஆகுதோ அப்போ மட்டும்தான் அந்த கான்டாக்ட் என்ன ஆகும், NO கான்டாக்ட் NC கான்டாக்டாக க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? இது முடிஞ்சிருச்சுங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இ அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக் இருக்குது. அது வந்து என்னென்னா இன்டர்ஃபேஸிங் டெர்மினல் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸிங்காக யூஸ் பண்ணக்கூடிய டெர்மினல்.
நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜி அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா லோக்கலாக ரிமோட்டாக அப்படின்னு சொல்லி செலக்ட் ஆகும். லோக்கல்னால் என்ன, ரிமோட்னா என்ன? லோக்கல் அப்படிங்கிறது மேனுவலாக இங்கே ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறத வந்து லோக்கல் மோட் அப்படின்னு சொல்லுவோம். ரிமோட் அப்படின்னா என்னென்னா நம்ம எக்ஸ்டர்னலாக, அதாவது Y1க்கு எப்போ இன்புட்டு கொடுக்குறோனோ அப்போ எம்சிபி ஆன் ஆகும், Y2க்கு எப்போ இன்புட்டு கொடுக்குறோனோ அப்போ எனக்கு எம்சிபி ஆஃப் ஆகும். அந்த கண்டிஷனை நம்ம ரிமோட் கண்டிஷன்னு சொல்லுவோம். ரிமோட் கண்டிஷன் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா PLC சிஸ்டம் மூலியமாக ஆன் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து ரிமோட் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா PLC சிஸ்டத்துலேருந்து ஆன் பண்ணக்கூடியது ரிமோட் சிக்னல்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பேனல் எல்வி பேனல் ரூம்லேருந்து ஒரு சம் டிஸ்டன்ஸில் வந்து கண்ட்ரோல் ரூம் இருக்குது. அப்போ அந்த கண்ட்ரோல் ரூமில் என்ன பண்ணுறாங்க, ஒரு புஷ் பட்டன் மூலியமாக ஆன் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதையும் நம்ம ரிமோட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ரிமோட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஹச் அப்படிங்கிறது என்னென்னா எப்போ எனக்கு எம்சிபி ஆன் ஆகுதோ, மோட்டரைஸ்டு ஆன் ஆகுதோ அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும், இதில் இண்டிகேஷன் க்ளோ ஆகும். இன்கேஸ் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா எனக்கு இண்டிகேஷன் வந்து ஆஃப் ஆகிடும். அந்த ஸ்டேட்டஸுக்காக வேண்டி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கண்ட்ரோல் லாஜிக்கை பற்றி பார்க்கலாம். இதில் ஃபேஸ் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு 230 வோல்ட் சப்ளை கொடுக்குறோம். அதாவது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா எம்சிபிக்கு ஆக்சிலரி சப்ளை 230 வோல்ட் இன்புட் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம்ல, அதுதான் இது ஃபேஸு நியூட்ரல் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல டெர்மினேஷனை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆன் புஷ் பட்டன் NO எலமெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கிறேன். யூஸ் பண்ணி அதோடைய அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்து எம்சிபிக்கு இன்புட்டாக கொடுத்துருக்கேன். அப்போ நான் எப்போ வந்து அந்த புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேனோ எம்சிபி ஆன் கண்டிஷனுக்கு போயிடும். எகைன் எனக்கு வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல ஆஃப் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு இதுலேருந்து ஃபேஸ் சப்ளை Y2 அப்படிங்கிற டெர்மினல் கிடைக்கும். அப்போ எம்சிபி ஆஃப் கண்டிஷனுக்கு வந்துடும் இந்த லாஜிக்குக்காக வேண்டி. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல 230/24 வோல்ட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி ஒரு ஏசி சப்ளையை யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா R1 R2 அப்படின்னு சொல்லி 24 வோல்ட் ஏசி ரிலே 2 ரிலே யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு காயில் சப்ளை நியூட்ரலை வந்து என்ன பண்ணிட்டேன், டிரான்ஸ்ஃபார்மரோட நெகட்டிவை எடுத்துகிட்டு போய் 2 ரிலேவுக்குமே காமன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இதோடைய ஃபேஸை மட்டும் கட் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா 24 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மரோடைய ஃபேஸும் ரிலேவுக்குள்ள ஃபேஸையும் NO பண்ணி இந்த ரெண்டுத்தையுமே PLCக்கு இன்புட்டாக கொடுக்குறேன். எப்போ PLCலேருந்து இதுக்கு ஆன் சிக்னல் வருதோ அப்போ R1 அப்படிங்கிற ரிலே வந்து எனேபிள் ஆகும். அந்த ரிலே எனேபிள் ஆனிச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல க்ளோசிங் பாத்து கிடைக்கும். க்ளோசிங் பாத்து கிடச்சிச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், எம்சிபி வந்து ஜஸ்ட் பல்ஸ் சிக்னல் கிடைச்சாலே போதும், அந்த எம்சிபிங்கிறது ஆன் ஆகிடும். ஓகேங்களா, அப்போ எம்சிபி வந்து ஆன் கண்டிஷனுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு R2 அப்படிங்கிற ரிலேவை எப்போ எனேபிள் பண்ணுறனோ அப்போ எனக்கு இந்த இடத்துல உள்ள R2 அப்படிங்கிற பாத்து வந்து NO பார்த்து NC பார்த்தா கன்வெர்ட் ஆகும். அப்போ எம்சிபி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் கண்டிஷனுக்கு வந்துடும். இதுதான் வந்து ஒரு PLC ரிமோட்டுக்கு உள்ள மோட்டரைஸ்டு எம்சிபியோட கண்ட்ரோல் லாஜிக். ஓகேங்களா,